இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், எண்ணெயில் வரமிளகா நல்லா வதங்கிடுச்சு, பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே இப்போ கீரை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா உப்பு போட்டு தண்ணி தெளிக்க வேண்டாம், உப்பு போட்டு ஜீரகம் வெள்ளைப்பூடு தட்டி போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தேங்காய் பூ போட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், ஒரு அரை டம்ளர் போல். இப்போ நல்லா கீரை பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள், வதங்கினோன்னா சுருங்கிடும். இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் போல் சின்ன ஜீரகம் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு 4 பல் பூண்டு தட்டி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கம் ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகணும். முருங்கைக்கீரை எவ்வளோக்கெவ்வளோ முருங்கைக்கீரை அகத்திக்கீரையெல்லாம் நல்லா வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் பொடி பண்ணி தூள் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம். தண்ணி அப்படியே வற்றிடும். வற்றினோன்னே நம்ம தேங்காய் பூ போட்டுட்டாச்சு. இப்போ அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஆற விட்டு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை அகத்திக்கீரை கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டா நல்லது, எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால் நான் சொல்கிறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க.